மக்களை உள்ளபடியே உண்மைக்குமே நான் உற்சாகமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தந்தி டிவியில் நேற்று பிரசாந்த் கிஷோர் அவர்களோட ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. 44 நிமிஷம் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டேன். இந்த இன்டர்வியூவை 1க்கு 4 தடவை 5 தடவை நான் பார்த்துட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் நிறையா முக்கியமான விஷயங்களை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறாங்க. அண்ணா விஜய் அண்ணாவோட சந்திப்பு, அவரோட மைண்ட் செட் உட்பட அவர் என்ன பண்ணியிருக்கார் உட்பட பல்வேறு விதமான விஷயங்களை இந்த இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. இந்த இன்டர்வியூவை பார்த்த பிறகு எனக்கு இந்த 5 விஷயத்தை ஒரு தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கு நல்லா மைண்டில் உட்கார வச்சிடணும். ஒரு கான்ஃபிடண்டாக அந்த அரசியல் களத்துக்கு அவங்க போகும்போது திமிரோட தெனாவட்டோட நாங்கள் தாண்டா கரெக்டு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அரசியல் களத்தில் அவங்களால சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி பிரசாந்த் கிஷோர் அவர்களை வச்சு இந்த அரசியல் களத்தில் நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. பிரசாந்த் கிஷோர் யார், விஜய் அண்ணா யார், 2 பேரும் ஏன் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிற முடிவெடுத்தாங்க. இவங்க 2 பேரும் செயல்பட்டதுனால இந்த அரசியல் களத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது. இந்த இன்டர்வியூ எனக்கு சொல்லிக் கொடுத்த, நான் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துகிறேன். ஒவ்வொரு தாவேக்காவை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு தோல்வியான அரசியல்வாதி. இவர் அங்கே தோற்று போயிட்டார். மறுபடியும் வியூக வகுப்பு பணிக்கே முன் வந்துட்டார். அந்த வியூக வகுப்பு பணியை பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட டிவிகே கட்சியோட இணைந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளை பெரிய லெவலில் சொல்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அப்படிங்கிற அவருடைய பதிலை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் அந்த கட்சி இயக்கத்திலேருந்து கட்சியாக உருவாகியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இருக்கக்கூடிய சந்துலேருந்து பொந்துலேருந்து தெருவுலேருந்து 5000 கிலோமீட்டரை தாண்டி பீகார் முழுக்க இயக்கமாக பணியாற்றிருக்காரு. இயக்கமாக நடந்து முடிச்சு தான் அந்த மனுஷன் பீகாரில் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? அப்படிப்பட்ட அரசியல் கட்சி அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த கட்சிக்கு நவம்பர் 1ஆம் தேதி சின்னம் கொடுக்குறாங்க. நவம்பர் 11ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் அந்த கட்சி 10% வாக்குகளை வாங்குது. ஒரு இடைத்தேர்தலில் தோத்து போயிட்டாங்க தான், ஆனால் 10% வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த இடைத்தேர்தல் அங்கே நடக்குது. இதை பற்றி யாருமே பெரிய லெவலில் பேசல. அந்த இடைத்தேர்தலில் பீகாரில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கட்சி பார்த்தீங்கன்னா 22% வாக்குகளை வாங்குது. ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும் ஒரு கட்சிக்குன்னா 25லேருந்து 30% வாக்குகளை அந்த தொகுதியில் அந்த கட்சி கைப்பற்றினாவே அந்த தொகுதியோட எம்எல்ஏவா அந்த கட்சியோட பிரமுகர் இருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தலில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா 22% வாக்குகளை வாங்குது. ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் அரசியல் யுக வகுக்கக்கூடிய பணிக்கெல்லாம் வரல. அவருடைய அரசியல் பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப கான்ஃபிடண்டாக அவரோட பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லக் அடித்தா ஆளுங்கட்சியாக கூட அவர் ஆவார். அந்த அளவு அவரோட பாதையில் அவரோட பயணத்தில் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கை போட்டு ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்காரு. அவர் எந்த கட்சிக்கும் வியூகம் வகுக்கக்கூடிய அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. ஏன்னா அவரோட பாதையே அங்கே தெளிவாக இருக்குது. இப்போ 2வது, இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தன்னுடைய எலெக்ஷனை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயோட ஏன் இங்கே ஒருங்கிணைகிறாங்க, விஜயோட கட்சி மேடையில் ஏன் ஏறுறாங்க அப்படிங்கிற பிரதானமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும். அதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க. விஜய் எனக்கு இன்னைக்கு நேற்று தெரிஞ்சவர் கிடையாது, நான் 5 வருஷமாகவே விஜய் நாட்டை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏன்னா நான் வியூக பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லீடராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் விஜயோட கான்டாக்டில் இருந்தேன். எனக்கும் விஜய்க்குமான நட்பு இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். விஜய் என்ன பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்துக்காண்டி அரசியல் வந்தார் அப்படிங்கிறத பார்த்தேன். நானும் எந்த நோக்கத்துக்காண்டி அரசியல் வந்தேன் அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வியூகம் வகுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தேன். அது அத்தனையும் வேணான்னு சொல்லி இப்போ அரசியல் களத்தில் சொந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் விஜய் அண்ணாவும். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு டாப் ஆக்டராக இருக்கார். என்னைய டாப் ஆக்டராக மாற்றின இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு களத்துக்கு வந்தார். நாங்கள் களத்துக்கு வந்து பெரிய லெவலில் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய கொள்கையும் என்னுடைய சமூக புரிதலும் இவருடைய சமூக புரிதலும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேரும் நான் பீகாரில் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோன்னா அதை அவர் தமிழ்நாட்டில் செய்யணும்னு ஆசைப்படுறார். இது 2 தான் எங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. மற்ற வகையில் நாங்கள் 2 பேரும் ஒருங்கிணைந்து தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வர்றதுக்கு விஜய் அண்ணா ஹெல்ப் பண்ண போறேன். விஜய் அண்ணா என்னுடைய கட்சி பீகார்ல மாற்றம் வளர்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. விஜய் அண்ணாக்கு பீகார்ல ஃபேன்ஸ் இல்ல நினைக்காதீங்க. பீகார்ல பெரிய லெவல்ல ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் விஜய் அண்ணாக்கு இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோயிங்கை நான் பயன்படுத்திக்க போறேன். அவர் எனக்காண்டி ஹெல்ப் பண்ண போறாரு இந்த களத்தில், நான் இந்த களத்தில் அவருக்காண்டி ஹெல்ப் பண்ண போறேன். மியூச்சுவலாக 2 பேரும் எந்த விதமான விஷயம் இல்லாமல் மியூச்சுவலாக 2 பேரும் ஒரே அரசியல் களத்தில் பயணிக்கிறோம். அதனால தான் எங்களுடைய கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. தேர்தல் வியூகம் வகுக்க
இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நாங்கள் பெரிய லெவலில் மேடைக்கே கொண்டு வர மாட்டோம். அந்த புரிதல் இருக்குது. இவர் ஒரு கட்சியோட தலைவர். இந்த கட்சியோட தலைவர் இந்த கட்சியோட 2ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்கிறாரு. ஏன்னா இந்த கட்சியும் தேசிய லெவலில் ஒன்றிணைந்து செயல்படுற ஒரு அஜெண்டாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த பயணத்தில் அடுத்தடுத்த கட்டம் போவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. மாற்றத்துக்கான அரசியலை வெவ்வேறு மாநிலங்களில் முன்னெடுக்கக்கூடிய நாங்கள் ஒரே நேர்கோட்டில் இணைந்து ஒரே பயணத்தை இங்கே ஆரம்பிக்கிறோம். வேற எதுவுமே இங்கே கிடையாது. மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கும் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் 2 பேரோட பெரிய அக்ரிமெண்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் டிவிக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குங்கிறத ஓப்பன் மீடியாலே நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எடுத்து காமி அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை கொடுக்குறாரு. இப்போ வரைக்கும் யாருமே அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்து காமிக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டே கிடையாது. 2 பேருக்கு நடுவில் பண விளையாட்டுலாம் எதுவுமே கிடையாது. நட்பு ரீதியாக 2 பேரும் ஒரே நோக்கத்துக்காண்டி ஒன்றிணைந்து பயன்படுறாங்க. அவ்வளோதான் இங்கே விஷயமே. இது என்னோட 2வது பாயிண்ட். இப்போ 3வது, இதே இன்டர்வியூவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. விஜய் அண்ணாக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், அவருக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை. அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லணும்னா இதை நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. இந்த பட்டாளத்தை அப்படியே வாக்காளர்களாக மாற்றணும். இது அவரோட வேலை. இந்த வாக்காளர்களாக அவர் மாற்றிட்டாருன்னு வைங்களேன், இந்த வாக்காளர்கள் மூலமாகவே அவர் ஆட்சிக்கு வந்துடலாம். அவருடைய சினிமா ஆசையில் இருக்கக்கூடிய நபர்களை அரசியல் படுத்தினாவே அவர் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் அவர்களோட தீர்க்கமான எண்ணமாக இருக்குது. நம்மளும் தொடர்ச்சியாக இதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சினிமாவில் நடித்த அரசியல் என்ன தெரியும்னு கேட்குறவங்களுக்கு, சினிமாவில் நடித்த சினிமா ரசிகர்களை கொண்டவங்க அத்தனை பேருமே அரசியலுக்கு வரலாம். வந்து அவங்களோட ரசிகர்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் அவங்கள அரசியல் படுத்திட்டாவே. அதாவது சினிமாவில் நடிக்கும் போது எனக்கு நீ ஆசைப்பட்டு நடித்த கை தட்டின பெரிய லெவலில் சந்தோஷப்பட்ட, அதே மாதிரி அரசியல் களத்திலே நான் பேசும்போது என்னுடைய அரசியலை புரிய வச்சு நான் பேசுனது சினிமாவில் சரி நம்புற நீ அரசியலே நான் பேசுனது சரி நம்ப ஆரம்பிச்சிட்டாவே போதும், நான் ஜெயிச்சிருவேன். ஸோ ஒரு வலுவான கட்டமைப்போட ரசிகர்களை பெரிய லெவலில் அரசியல் படுத்தி வாக்காளர்களாக மாற்றிட்டாவே அது வெற்றியாக கிடைக்கும். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்த சினிமாவை சேர்ந்தவங்க ரசிகர்களை பெரிய லெவலில் அரசியல் படுத்தலை. விஜய் அண்ணா அதை கன்ஃபார்ம் செய்வார். எங்களுடைய அஜெண்டாவில் அதுவும் இருக்குது. நாங்கள் முழுக்க ஃபேன்ஸை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர்ஸாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் அஜெண்டா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபேன்ஸை முழுக்க அரசியல் படுத்துறது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் படுத்தப்பட்ட ஃபேன்ஸை வச்சு ஒரு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கி அந்த அடிப்படை கட்டமைப்பு முன்னாடி போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறது, அந்த அடிப்படை கட்டமைப்போட மக்கள்கிட்ட போய் நிற்கிறது அப்படிங்கிற கிளியர் விஷன் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. இதைத்தான் நம்மளும் தாவேக்காக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவோட தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நபர்களும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் அட்ரஸ் பண்ணி ஒரு ஓப்பன் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக அதற்கான வேலைகளை தாவேக்கா இறங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு கிடைச்சாவே நான் சத்தியமாக சொல்கிறேன், நம்மளால் இந்த அரசியல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை 2026 உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ 4வது, விஜய் அண்ணா பெரிய லெவலில் அரசியல் பேச மாட்டாரு. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகியும் நேரடியாக யாரையும் தாக்கி பேச மாட்டாரு. அரசியல் களத்தில் இன்னும் ஆக்ரோஷமாக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு நம்மள்கிட்ட ஒரு பதில் இருந்தாலும் அந்த பதில் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை. நம்ம சொல்லும் போது யாருமே ஏற்றுக்கல. அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அந்த பதிலை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாரு. ஸோ விஜய் அண்ணா தன்னுடைய கட்சி ஆரம்பிக்க கூறிய அந்த கடிதத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து என்னோட ஒரே கமிட்மெண்ட் அரசியல் மட்டும்தான், எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தன்னுடைய கமிட்மெண்ட் பண்ணினால இந்த அரசியல் அவரோட வேகம் கொஞ்சம் தடப்படுது, மாற்று கருத்து இல்லை, இது உண்மைதான். அந்த கமிட்மெண்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணாவே அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக இருப்பார், மக்களை சந்திப்பார், மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ணுவார். இதை தாண்டி அடுத்த அவருடைய வாழ்நாளுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. அந்த படத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த வகையில் அந்த படத்துக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு குறைவான அரசியல் வேகமாக இருக்குது. அந்த படத்துக்கான வேலை முடிஞ்ச பிறகு தாவேக்காவோட செயல்பாடு உச்சத்தில் போய் நிற்கும். ஏன்னா மக்களை சந்திக்கிறது மட்டும்தான் அடுத்த விஜய் அண்ணாவோட வாழ்நாள் முழுக்க அவருடைய வேலை மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் தெளிவுபடுத்தியிருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பட வேலை முடியட்டும் அப்புறம் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மிக முக்கியமானது, நம்ம ஆசைப்பட்டபடியே சில அதிமுகவோட பிரமுகர்கள், இதை பற்றி கூட நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசியிருப்போம். தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா பொழைச்சிக்காது, முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி விஜய் அண்ணாவை ஆதரிக்கக்கூடிய அதிமுக விசுவாசிகளுக்கு சரியான பதிலடியை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சில கணக்குகள் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ மாற்றத்துக்கான அரசியல் கட்சியாக நாங்கள் எமர்ஜாக முயற்சி பண்ணுறோம். மாற்றம்னு வந்தாவே ஆல்ரெடி ஆண்டவங்களை மாற்றுறது தான் எங்களோட கோலாக இருக்கும். ஒரு ஆண்டவங்களை விட்டுட்டு ஒரு ஆண்டவங்களோட கூட்டணி சேர்ந்தால் எங்களுடைய எமர்ஜ் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஸோ
நாங்கள் தனித்து போட்டிடுறது தான் எங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. ஒருவேளை அதில் எதுவும் பிசுறு தட்டுனுச்சு, அதில் எதுவும் கான்ஃபிடன்ட் குறைஞ்சிச்சுன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கோம். அப்படி எதுவும் மாறினுச்சுன்னா டிசம்பருக்கு மேலே பேசலாம். ஆனால் விஜய் அண்ணா இதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. விஜய் அண்ணா இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை சொல்கிறாங்க. ஸோ தாவேக்கா முழுக்க முழுக்க தனித்து போட்டி அப்படிங்கிற ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்பா தனித்து போட்டி போட்டால் எப்படிப்பா ஜெயிப்பீங்க? திமுகவோட அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்கப்படாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பலமுனை போட்டியாக அது அமைஞ்சிராரா அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட எலெக்ஷனை முன்னுதாரணமாக வச்சு ஒரு பதில் சொல்கிறாரு. பலமுனை போட்டின்னு சொல்லி மீடியா மட்டும்தான் சொல்லும். இது ஒரு முனை போட்டியா, 2 முனை போட்டியா, 3 முனை போட்டியாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு 4 பேர் அரசியல் கடத்தல் இருக்கானா 5 பேருக்கு இருக்கானலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரையும் 2 பேருக்கான போட்டியாக மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இருமுனை போட்டியாக தான் இது நிச்சயமாக இருக்குமே தவிர பலமுனை போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த இருமுனையில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முனையில் நிற்கும். ஏன்னா அதை மாற்றுறதுக்கு தான் 2026 எலெக்ஷனு. அந்த மாற்றுறதுக்கான இடத்துல எந்த கட்சி உட்காருது அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. எந்த கட்சிக்கு, அதாவது ஆதரவாளர்கள் என்றைக்குமே ஆதரவாளர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் பயனடைந்தவங்க, பயணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பயனடையக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதிமுகவோட விசுவாசியாக இருப்பாங்க. சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம். அதிமுகவில் சில நலத்திட்டங்களால் பெரிய லெவலில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதிமுகவோட தீவிர விசுவாசியாக இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஓட்ஸ் அத்தனையுமே அந்த கட்சிக்கு வந்துடும். அதை தாண்டி மக்களை பொறுத்தவரையும் இருமுனை போட்டி 3 முனை போட்டிலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் என்றைக்குமே 2 முனையாக தான் பார்ப்பாங்க. திமுகக்கு இங்கே மாற்று யார்? ஒட்டுமொத்த மக்களும் அந்த மாற்றத்தை நோக்கி போய் நிற்பாங்க. இது சில அரசியல் களத்தில் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பஞ்சாப். சரி, அப்படி மாற்றத்துக்கான கட்சியாக இருந்தால் அவங்க ஏன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது சில டெம்ப்ளேட்டான கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருவாங்க. ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் எமர்ஜ் ஆனாங்க. ஸோ மாற்றத்துக்கான கட்சி அப்படிங்கிறது புதுசு பழசு அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. யார் ரொம்ப சரியாக செயல்படுறாங்களோ, மக்களோட ஆதரவு பெறாங்களோ அவங்க அந்த அரசியல் களத்தில் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஸோ தாவேக்கா தனித்து போட்டிடுறது தான் 2026 எலெக்ஷனில் பெரிய விஷயமா இருக்கும். இந்த தனித்து போட்டி அப்படிங்கிற தாவேக்காவோட நிலைப்பாடில் தாவேக்காவை ஏற்றுக்கக்கூடிய கட்சிகள் யார் யார் ஒன்று வந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து தாவேக்கா அந்த அரசியல் களத்தில் நிற்கிறது தான் சரியான பாதையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலை பிரசாந்த் கிஷோர் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உள்ளபடியே நம்ம என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதை அத்தனைக்குமே விஜய் அண்ணா செவி சாய்க்கிறாரு. அது அத்தனையுமே விஜய் அண்ணாவோட எண்ணமாகவும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தலைவனும் தொண்டனும் ஒரே பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக 2026 வெற்றிக்கணி நம்மள்கிட்ட இருக்கும். ஒன்று நல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தாக அங்கே உட்காருவோம், இல்லை ஆளுங்கட்சி அங்கே உட்காருவோம். 2026க்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட அரசியல் பாதை வேற மாதிரி இருக்கும். 2026 அப்படிங்கிற அந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெரிய லெவலில் ஏதோ விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். என்னுடைய 100% இந்த யூடியூப் மூலமாக நான் கொடுக்குறேன். உங்களுடைய 100% உங்களால் எந்த வகையில் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. தொடர்ச்சியாக 2026 இந்த ஒரு வார்த்தையை நோக்கி மட்டும் நம்ம வேலை செய்வோம். அதை நோக்கி இந்த வீடியோவில் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு தாவேக்கா ஆதரவாளனா விஜய் அண்ணாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பிரசாந்த் கிஷோர் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அடுத்தடுத்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்களோட ஆர்குமெண்ட் அத்தனையுமே நான் வெளியிலேருந்து கவனித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.